ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 3 வந்து தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தாச்சு. ஸோ பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்குக 5√3 + 18√3 - √3 ஓகேவா. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம். எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா √3 அப்படிங்கிற ஒரு நம்பர் காமனா இருக்கு ஓகேங்களா. ஸோ அதை அப்படியே வெளியில எடுத்துருங்க, அவ்வளவுதான். √3 காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் 5 + 18 - 2 இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இதுலயே √3 காமனா இருக்கு, இதுலயே √3 இருக்கு, இதுலயே √3 இருக்கு. இந்த √3 அப்படியே வெளியே எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா 5 + 18 - 2 இருக்கு ஓகேங்களா. அப்ப √3 5 + 18 எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23 - 2 ஓகேங்களா. ஸோ √3 23 - 2 எவ்வளவு 21. அப்ப ஆன்சர் என்ன 21√3. ஸோ அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான ஆன்சர். பார்க்கறது கஷ்டமா தெரியும், ஆனா இதுல மூணுலயுமே √3 காமனா இருக்கு. இதை வெளியே எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறத பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் வந்து 21√3. ஸோ ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா if அதாவது a plus b plus c is equal to 13 மற்றும் a squared plus b squared plus c squared is equal to 69 எனில் ab plus bc plus ca வை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஏதோ ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம வந்து இப்படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. a plus b plus c the whole square is equal to a squared b squared plus c squared plus 2ab plus 2bc plus 2ca. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஸோ அப்பதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a plus b plus c is equal to 13 கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது இங்க a plus b plus c இருக்கான்னு பாருங்க, இந்த இங்க இருக்கு பாருங்க, இதுக்கு பதிலா நம்ம 13 போடணும் ஓகேங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, a squared plus b squared plus c squared. ஸோ இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 69 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் ஏதாவது இந்த ஃபார்முலா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, a squared plus b squared plus c squared. ஸோ இந்த மூணுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 69 அப்படிங்கிற நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ab plus bc plus ca ஓகேவா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க 2ab plus 2bc plus 2ca கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம ab plus bc plus ca மாத்தணும். ஸோ எப்படி மாத்தணும்னு பாத்தீங்கன்னா அந்த 2 காமனா வெளியில எடுக்கணும். ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான் ஓகேங்களா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா a plus b plus c the whole square is equal to a squared plus b squared plus c squared ஓகேங்களா. இதை காமனா நம்ம எழுதிட்டோம். இதுல இருந்து 2 இந்த மூணுலயுமே நம்மளுக்கு என்ன காமனா இருக்கு 2 காமனா இருக்கு ஓகேவா. இந்த மூணுல இருந்தும் நம்ம 2 வெளியில எடுத்துட்டோம்னா ab plus bc plus ca வந்துரும் ஓகேங்களா. இப்ப நம்ம டைரக்டா வேல்யூ கொடுத்திருக்காங்க, அது அப்படியே அப்ளை பண்ண போறோம். a plus b plus c இதற்கான வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 13 கொடுத்திருக்காங்களா. அப்ப 13 ஸ்கொயர் a squared plus b squared plus c squared இதுக்கும் வேல்யூ கொடுத்திருக்காங்க. எங்க கொடுத்திருக்காங்க 69 ஓகேவா. கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா a squared plus b squared plus c squared உடைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 69. அதை நம்ம எழுதியாச்சு. ஸோ 2 ஓகேவா பிளஸ் 2 இந்த ab பிளஸ் bc பிளஸ் ca இதைத்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ab பிளஸ் bc பிளஸ் ca இதைதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் இருக்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாமா. 13 ஸ்கொயர் எவ்வளவு 169. ஸோ 69 பிளஸ் 2 எவ்வளவு 69 இங்க இருக்கா. இதை வந்து நம்ம இந்த சைடு நம்ம கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு -69 மாறிடும். ரிமைனிங் 2ab plus bc plus ca இருக்கும் ஓகேங்களா. ஸோ 169ல இருந்து 69 போச்சுன்னா ரிமைனிங் 100. இந்த 2 அப்படியே இந்த சைடு கொண்டு வந்தோம்னா அது வந்துட்டு டிவிஷன்ல வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்ப ab plus bc plus ca. ஸோ இதை அடிச்சு போட்டீங்கன்னா 2ஆல் அடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும் 50ன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்துட்டு ab plus bc plus ca இதோட ஆன்சர் எவ்வளவு 50 அவ்வளவுதாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே சால்வ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஒண்ணுமே இல்லை, ஃபார்முலா மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும் ஓகேங்களா. ab plus bc plus ca யோட ஆன்சர் எவ்வளவு 50. ஸோ இங்க -50 கொடுத்துருப்பாங்க, ஸோ மாத்தி போட்டுறக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா b plus 50. ஒரே ஒரு ஃபார்முலா தான், எல்லா ஃபார்முலாவையும் ஞாபகத்துல வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் இதை நம்ம படிச்சிருக்க மாட்டோம் இந்த ஃபார்முலா ஓகேவா. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா √4096 = 64 இதோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது 4096 ரூட் எடுத்தோம்னா என்ன வருது 64 வருது. எனில் √4096 plus √40.96 plus
0.004096. அதாவது எல்லாம் ஒரே மதிப்பு தான். 4096 வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ஸ்தானம் வருது, இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 ஸ்தானம் வருது. ஓகேவா? சோ அப்படிங்கும் பொழுது 64 தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், 64 வந்து புள்ளி வச்சு தான் நம்ம எழுத போறோம். ஓகேவா? அப்ப இதோட மதிப்பு நம்மளுக்கு டைரக்டா கொடுத்துருக்காங்க. 4096 ஓட வேல்யூ ஆனது 64. ஓகேவா? 64 நம்ம டைரக்டா இங்க எழுதிக்கலாம். பட் இங்க என்ன வருது, புள்ளி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி புள்ளி கொடுத்தாங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? சப்போஸ் இது ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா, அதாவது 2, 4, 6, 8 இந்த மாதிரி ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? சோ ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா நம்ம பாதியா அதை வந்து பிரிச்சுக்கணும். இப்ப புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஈவன் நம்பர். ஓகேங்களா? சோ இதை வந்து நம்ம பாதியா பிரிச்சோம்னா என்ன கிடைக்குது, 1 வருது. அதாவது பாதியானா 2ஆல டிவைட் பண்றோம். சோ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருதுன்னு பாருங்க, அதை பாதியா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாதியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இப்ப 2 வருது, 2 பாதியாக்குனீங்கன்னா 1. அப்ப எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேங்களா? அப்ப ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. 64 இதோட மதிப்பு 64, அதுல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப 6.4 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். அடுத்து வாங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருதுன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 6 நம்பர் வருது. இதுவும் ஈவன் நம்பர் தான். சோ ஈவன் நம்பர் இந்த மாதிரி வருதா, அப்ப ஈவன் நம்பருக்கு தான் இந்த மாதிரி நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? சோ இங்க 6 நம்பர் வருது புள்ளிக்கு அப்புறம். 6 பாதியாக்குங்க. 6 பாதியாக்குனா நம்மளுக்கு என்ன வரும், 3ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 ஸ்தானம் வரணும். அப்ப 0, 6, 4. ஆல்ரெடி 64 இருக்கு. அப்ப நம்ம இன்னும் என்ன பண்ணிக்கணும், 0 ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் 3 ஸ்தானம் வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 ஸ்தானம் வரும். அப்ப இதோட வேல்யூ 64, இதோட வேல்யூ 6.4, இதோட வேல்யூ 0.064. இத 3 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு பிளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப பிளஸ் பண்ணுங்க. 64, 6.4, 0.064. இத 3 பிளஸ் பண்ணீங்கன்னா 4, 6, 4, 6, 4, 10, 10க்கு இங்க 0 மிச்சம் 1 7, 70.464. ஓகேவா? இது ஆன்சர். ஆப்ஷன் சி 70.464. புள்ளிக்கு அப்புறம் வர்றத ஈவன் நம்பரான்னு பாருங்க, அதை பாதியா டிவைட் பண்ணுங்க. சோ டிவைட் பண்ணீங்கன்னா பாதியாக்குனீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் 1 வந்துச்சுன்னா 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? அதை பாதியா டிவைட் பண்ணா 3 வரும். அப்ப 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். பாதியா டிவைட் பண்ணி 4 வந்துச்சுன்னா 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். சோ அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான் இது. நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2 பவர் n equals 64 எனில் n இன் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பவர் ரூட் ஆஃப் 2 பவர் n கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 64 வந்துட்டு நம்ம 2ஆ மாத்தணும். ஓகேவா? ஸோ பேஸ் 2 ஈக்குவலா இருந்தாதான் ஒருவேளை இந்த n கொடுத்திருந்தா என்னோட வேல்யூவோ x கொடுத்திருந்தா x ஓட வேல்யூவோ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த பேஸ் 2 நம்ம ஈக்குவல் ஆக்கணும். ஸோ 64 2ஆ நம்ம மாத்தணும். ஸோ எப்படி மாத்தலாம்? ஓகேங்களா? ஸோ அப்ப 2 into 2 into 2 into 2 into 2 into 2 6 தடவை நம்ம 2 எழுதினாதான் நமக்கு 64 கிடைக்கும். அதாவது 2 into 2 4, 4 2s are 8, 8 2s are வந்துட்டு 16, 16 2s are 30, 32, 32 2s are 64 வரும். ஓகேங்களா? அப்ப வந்துட்டு 2 எத்தனை தடவை எழுதுனா நம்மளுக்கு 64 கிடைக்குது, 6 தடவை எழுதுனா 64 கிடைக்குது. அப்ப இங்க என்ன வந்துருது நம்மளுக்கு 2 பவர் 6ன்னு வந்துருது. சோ இங்க ரூட் ஆஃப் 2 பவர் n இருக்கா? சோ இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா, சோ ரூட்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 1/2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ இதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கியூப் ரூட் இருந்துச்சுன்னா 1/3ன்னு எழுதுறோம். ஃபோர்த் ரூட் இருந்துச்சுன்னா 1/4 சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். சோ இப்போ இங்க என்ன எழுதலாம், நம்ம 1/2ன்னு எழுதலாம். சோ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 1/2ன்னு எழுதலாம். அப்ப வந்துட்டு 2 பவர் n இத வந்து 1/2 அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இதை நான் ஃபர்தரா சால்வ் பண்ணும் பொழுது இந்த 2 பவர் n இன்ட்டு 1/2ன்னு வரும். அதாவது 2 பவர் n/2ன்னு வந்துரும். ஓகேவா? சோ பவர் இன்ட்டு பவர் என்னது, பவரே நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவோம். சோ இந்த ஃபார்மேட்ல இருந்தா a பவர் m, இது பவர் a பவர் m பவர் n இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம், a பவர் m இன்ட்டு n ன்னு எழுதுவோம். அந்த ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து இதை எழுதியிருக்கோம். அப்ப இது 2 பவர் n in whole the power of 1/2 இருக்கு. அப்ப 2 பவர் n/2ன்னு சொல்லி எழுதுறோம். இங்க 2 பவர் 6. ஓகேங்களா? சோ இப்ப பேஸ் 2 நம்மளுக்கு ஈக்குவலா ஆயிருச்சு. சோ இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், மேல இருக்க பவர்ஸை ஈக்குவல் பண்ணிக்கலாம். பேஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா மேல இருக்க பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப n/2 is equal to 6. அப்ப n is equal to இந்த 2 அந்த சைடு கொண்டு போனோம்னா 6 2s are 12. அப்ப என்னோட மதிப்பு என்னது, 12. ஆன்சர் டி. ஓகேங்களா? சோ என்னோட மதிப்பு 12.
சோ இங்க வந்து நம்ம என்ன எக்ஸோ இல்ல எண்ணை கண்டுபிடி எக்ஸை கண்டுபிடின்னு சொல்லி கொடுப்பாங்க. இங்க ஒருவேளை 3 கொடுத்திருந்தாங்கன்னா 3க்கு தகுந்த மாதிரி இங்க பேஸ மாத்தணும். 4 கொடுத்திருந்தாங்கன்னா 4க்கு தகுந்த மாதிரி பேஸ மாத்தணும். மேக்ஸிமம் இந்த டூஸ்ல தான் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இங்க 2 கொடுத்திருக்காங்களா, அப்ப இங்கேயும் நம்ம 2ல வர மாதிரி மாத்த ட்ரை பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 63% ஆஃப் 3 4/7 இஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேங்களா? 63% அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், 63%க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். 63%னா 63/100 சொல்லி அர்த்தம். ஆஃப்க்கு பதிலா என்னது, ஆஃப்னால இந்த மல்டிப்ளிகேஷன் சொல்லி அர்த்தம், மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? சோ இது வந்து கலப்பு பின்னத்துல இருக்கு. ஓகேவா? இது கலப்பு பின்னத்துல இருக்கிறத எப்படி மாத்தலாம்னா 3 4/7 இருக்கு. அப்ப 7 3 21, 21 plus 4 எவ்வளவு, 25 டிவைடட் பை 7. இது எல்லாத்துக்கும் மாத்த தெரியும்னு நினைக்கிறேன். 7 3 25, 7 3 21, 21 plus 4 25/7 மாத்தியாச்சு. அப்ப 25/7 நம்ம மாத்தியாச்சு. சோ இப்ப ஃபர்தரா கேன்சல் பண்ணோம்னா 1 7 7, 9 7 63 வரும். 1 25 25, 4 25 100 வரும். அப்ப 9/4 வரும். சோ இந்த 9/4 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இல்ல. ஆனா எதுல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு, ஃபிராக்ஷன்ல அதாவது ஃபிராக்ஷன்ல ஃபுல் ஸ்டாப் வச்சு கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம மாத்தணும். அப்ப 9 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 4 8ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப 1 புள்ளி வச்சாங்கன்னா மறுபடியும் 0 சேர்த்துக்கிறோம். ஓகேவா? அப்ப 2 4 8ன்னு வரும். மறுபடியும் புள்ளி வச்சிருக்கனால இங்க நம்ம என்ன பண்றோம், 0 சேர்த்திக்கிறோம். அப்ப 5 4 20ன்னு வரும். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன, 2.25. ஓகேங்களா? சோ ஃபிராக்ஷன் இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. இல்லைன்னா அதை மறுபடியும் என்ன ஃபிராக்ஷனுக்கு மாத்தினீங்கன்னா 2.25 வரும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா A 2.25. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 4 வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரிமைனிங் 5 கொஸ்டின் பார்க்கலாம். சோ இந்த மாதிரி டெய்லி வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அங்க போய் நான் இங்க வந்துட்டு ஃபாஸ்டா போட முடியும். சோ திடீர்னு போய் பார்க்கும்பொழுது எந்த ஃபார்முலான்னு தெரியுது, எந்த மெத்தட யூஸ் பண்ணி போடணும்னு தெரியாது. ஓகேவா? சோ டெய்லி இந்த மாதிரி ஒரு 5 சம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க போய் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.